ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேமஸ் இந்தியன் ஃபிலிம் ஆக்டர் பிரசாந்த் பற்றி தான். 1990 பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சிங்கிற திரைப்படத்து மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் பிரசாந்த். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி, அதாவது மெட்டிஒலி சீரியல் தனம் இருக்காங்க இல்லையா, காவேரி அவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சாமி பாட்டு இருக்கும், ஆத்தா உன் கோயிலிலே, அந்த பாட்டும் அப்புறம் சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அந்த சாங் ரொம்பவே ஃபேமஸ் ஆனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி, பார்த்தேன் ரசித்தேன், வண்ண வண்ண பூக்கள், செம்பருத்தி, வின்னர் அப்படின்னு பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த திரைப்படம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவருக்கு பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான டைரக்டர் தான் சங்கர். அவர் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் திரைப்படம் நடிச்சிருக்காரு. பாலிவுட் ஃபேமஸ் ஸ்டார் ஐஸ்வர்யா ராய் பச்சன் கூட நடிச்சிருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது ஜீன்ஸு. 2006 முன்னணி நாயகனாக வலம் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் கிரகலட்சுமிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. கல்யாணம் விவாகரத்துன்னு பிரச்சனையில் போயிட்டு இருந்த இவருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சினிமா துறையில் அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனாலும் இவருக்கு மாதம் கோடிக்கணக்கில் வருமானம் இருந்தது. அதுக்கு காரணம் இவருக்கு டி நகரில் பிரசாந்த் கோல்டு டவர் 17 மாடி கட்டிடம் உள்ளது. அங்கே தான் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஷோரூமான ஜாய் ஆலுகாஸ் இயங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பார்த்திங்கன்னா BMW, ஆடின்னு சொகுசு கார்கள் பல உள்ளன. அது மட்டும் இல்லாமல் சென்னை, கோவை, மதுரையிலலாம் இவருக்கு பல வீடுகள் உள்ளன. இவரோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 85 கோடி இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.